2 வாட்டி லவ் பண்ணி ப்ரோபோஸ் பண்ணி டேட்டிங்ல இருந்து பிரேக்கப் பண்ணி அப்புறம் 8 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் திருப்பி சேர்ந்தோம். ஆமா அப்படியா? 8 வருஷம் அதான் அந்த தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களே அதுதான். சூப்பர். எதனால பிரேக்கப் ஸ்டோரி? அது நீங்க ரொம்ப சொல்றீங்களா நாங்க நானே சொல்லுங்க சொல்றேன். நீ என்ன ரொம்ப கேவலப்படுத்தி சொல்லுவ, நான் கொஞ்சம் டீசென்ட்டா சொல்றேன். அப்போ லவ் பண்ணும்போது நல்ல அந்த ஏஜ்ல ஒரு ரொம்ப சில்லியான விஷயங்களுக்கு சண்டை போட்டு பேசிக்காமலாம் இருப்போம்ல. இப்ப கூட சில்லியா சண்டை போடுறோம். ஆமா, பட் பேசிக்காமலாம் இருக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி பேசிக்காம இருந்த ஒரு என்னால இருக்க டைம்ல முடியாது வந்து பேசாம. பேச விட மாட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி வந்து சண்டை போட்டு ஒரு 2 நாள் அந்த மாதிரி பேசிக்கல. அந்த டைம்ல வந்து என்னோட வேற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்கள மீட் பண்ணேன். வெளியில நான் ஃப்ரெண்ட் தாங்க. Not the point. ஆம்பளை இல்லன்னா பொம்பளை இல்லங்க ஃப்ரெண்டுங்க. இது நல்லா ஏன் அப்படி இருக்கு. பாக்குறீங்க? இல்ல இல்ல அது என்ன ஜெண்டர் இருமா, நீ என்ன பேச விடுமா, ஒரு நிமிஷம் இருமா. சோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து வெளியில போய் மீட் பண்ணல. நான் எங்கேயோ போயிருந்தேன், அவங்க அங்க வந்து வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க. கேஷுவலா அப்படி மீட் பண்ணோம். இல்லங்க உண்மையிலே கேஷ் இருமா, அந்த அதுக்கு முன்னாடி சொல்றேமா. நீ ஏன் பயப்படுறமா? சும்மா தான் கேட்டேன். குறுக்க இருமா, அடுத்ததுக்கு வரேன். சரி சரி. வெளியில ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கேயோ போயிருந்தேன், அந்த இடத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. அப்படி வந்து கேஷுவலா ஒரு ஹாய் ஹலோன்னு சொன்னோம். அப்போ ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து அப்படின்னு சொல்லி அப்படி நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் நின்று பேசிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க why not meet for a coffee. லெட்ஸ் மீட் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அது ஒரு மரியாதைக்கு நம்ம அங்க சொல்றது தானே. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ நம்ம வேற லவ் பண்றோம், லவ் பண்ற டைம்ல கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டோம், பேசிக்காம இருக்கோம். இந்த டைம்ல நம்ம வேற ஒரு பொண்ணோட வெளியில போறோம், அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும்? நான் அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறேன். டக்கு டக்குன்னு சொல்லு. அந்த மாதிரி தப்பா தெரியுங்கிறதுனால வந்து நான் சொல்லாம வெளில போயிட்டேன். ஓகே, சொல்லாம வெளியில போயிட்டேன். சண்டை போட்டு சொல்லாம வெளியில போயிட்டேன். we were on a breakup இதெல்லாம் நடந்துருக்கு. ஓகே. இல்ல பிரேக்கப்ல இல்ல, சண்டை போட்டு பேசிக்காம இருந்தோம். சொல்லாம வெளில போனேன். வெளில போனதுக்கு அப்புறம் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க. திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. ஐயோ என்னடா எப்படிடா மோப்பம் முடிச்சா மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு நான் டேபிளுக்கு அடியில போய் சொல்லுமா அப்படின்னு. எங்க இருக்க? இல்லம்மா இது அப்பாவோட டிஸ்கஷன்ல இருக்கேன். எங்க இந்த காஃபி ஷாப்ல தான் உங்க டிஸ்கஷன் நடக்குதா அப்படின்னா நான் சுத்தி சுத்தி பாக்குறேன், எங்கடா மாட்டினேன் அப்படின்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணி ஆஸ் யூஷுவல் பத்த வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னடி உன் பாய் ஃப்ரெண்ட் அவன் சோனு வந்து இங்க வேற பொண்ணோட உட்காந்துட்டு இருக்கா. அந்த கேரக்டர் நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். சூப்பர். இப்போ அவங்க ஃப்ரெண்டா இருக்காங்களா? எஸ். ஆமாமா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையில்லையா? அந்த இன்ஃபார்மருக்கு அமௌண்ட் கொடுத்து வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா. அன்னைக்கு பிரேக் ஆனதாங்க. அதுக்கப்புறம் 8 வருஷம் ஆயிருச்சு. இதோட நீ கிளம்பு, யாரு கூட வேணா காஃபிக்கு போ, என்ன வேணா பண்ணு, ஆளை விடுப்பா I don't care. அப்படின்ட்டு ஒரு கும்பிடு போட்டு பிரிஞ்சிட்டோம். புரிஞ்சிருச்சு. பாருங்க, ரொம்ப ஆனஸ்டா சொல்றேங்க. இட் வாஸ் ஜஸ்ட் a simple coffee. Okay. வேற எந்த இன்டென்ஷன்ஸும் I இல்ல. know what? It was It is a casual honestly thing for him, but I am a very possessive girl. நான் என்னங்க பண்றது? நான் இப்படி பிறந்துட்டேங்க. Okay. அதனால 8 years பிரேக் ஆயிடுச்சா, அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓ ஃப்ரெண்ட்ஸ்னா ஹாய் பாய், ஹாய் பாய் அவ்வளவுதான். ஏன்னா ஒரே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல we bump into each otherல. Okay. சோ பார்த்து தான் ஆகணும், ஹாய் பாய் எப்படி இருக்கீங்க அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இருக்கலாம். அதுக்கப்புறம் after 8 years we got an opportunity to dance together on a stageல. ஆமா, ஒரு அந்த டான்ஸ் ஆடும்போது தான் வந்து எங்க அப்பா அம்மா வேற இருக்காங்க. என்னமோ உங்களுக்கு தெரியாத மாதிரி. இது அப்படி இல்ல, இவங்க கசின்ஸ் இவங்க எல்லாம் பிளான் பண்ணி கமல் சாரோட சாங்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதுல பயங்கரமான சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்டாங்களா. அங்க டான்ஸ் ஆட வாழ வைக்கும் காதலுக்கு ஓ காதல் பாட்டா போட்டு உங்களை அந்த பாட்டை போட்டு அந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி திருப்பி பழைய ஃபயர் பத்திக்கிச்சு. ஆமா அவ்வளவுதான். அப்ப பத்திக்கிட்டதுதான் அங்க பிளாட் ஆனதான். எஸ்.